முதலில் தேவன் உன்னோடு பேசுவார். அடையாளங்கள் மூலம் வார்த்தையை உறுதிப்படுத்துவார். நீ விசுவாசத்தில் உறுதிப்பட்ட பின் உன் மூலமாய் பேசுவார். உன்னுடைய மிஷன் பார்ட்னர்களை அவரே தேர்ந்தெடுத்து தருவார். உன் பலம், உன் அறிவு, உன் திறமை, உன் உழைப்பு, உன் உறுதிப்பாடு அனைத்துமே ஒன்றுக்கும் உதவாது என்பது அவருக்கு தெரியும். அது உனக்கு புரியும் வரை காத்திருப்பார். அவருக்கு தேவை உன் முழுமையான அர்ப்பணம். கிதியோன் வெற்றி பெற காரணம் கர்த்தருடைய பட்டயத்தை தன்னுடைய பட்டயமாக ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கை செய்தான். தேவன் உன் மூலம் செயல்பட அவர் உன்னிடம் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல் மட்டும்தான். கிதியோன் பயத்தில் மறைந்திருந்து போரடித்துக் கொண்டிருந்த போது தேவன் அவனிடம் முதலாவது தனிமையில் பேசினார். இன்றும் நீ தனிமையில் அவர் சத்தம் கேட்க விரும்பினால் உன்னோடும் பேசுவார். அமைதியாக அவர் பாதத்தில் துதியோடு காத்திருப்பாயா? வார்த்தையை உறுதிப்படுத்தி கிதியோனின் சந்தேகங்களை மாற்ற அடையாளங்களை செய்தார். முதலாவது, பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தது. பின்னர் தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. அவன் விசுவாசித்து உறுதிப்பட்ட பின் அவன் மூலம் செயல்பட்டார். கிதியோன் தன்னை பலவீனமாக எண்ணினான். ஆனால் தேவன் அவருக்கு துணையாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தார். உன்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் உன்னோடு பயணிக்க தகுந்தவர்கள் கிடையாது. உன்னோடு பயணிக்க விரும்புபவர்கள் எல்லாரும் உன்னோடு பயணிக்க உகந்தவர்களும் கிடையாது. யாரை நீ உன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை உன் கண்கள் அல்ல, தேவனே தீர்மானிக்கட்டும். கிதியோனை போல் கீழ்ப்படி, சவுலை போல் அழைப்பை இழக்காதே. தேவனுடைய பட்டயம் உன்னுடைய பட்டயமாகட்டும். மோசேயிடம் தேவன் தனியாக எரிகிற முட்செடியிலிருந்து பேசினார். ஒரு கோலை பாம்பாக மாற்றினார். குஷ்டரோகம் வர செய்து மீண்டும் சுகமாக்கினார். அழைப்பை அவனுக்கு உறுதிப்படுத்தினார். பின்னர் அவன் மூலமாக ஜனங்களிடமும் பார்வோனிடமும் பேசி செயல்பட்டார். வாதைகள், செங்கடல் பயணம், பாறையிலிருந்து தண்ணீர், மன்னா என்ற அற்புதங்களை நிகழ்த்தி தான் மோசேயோடு இருப்பதை ஜனங்களுக்கு உறுதிப்படுத்தினார். இன்று உன் மூலமும் இப்படி செயல்பட தேவன் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பாயா? நீ ஒரு விசுவாசி மட்டுமல்ல, நீ தேவனின் கரத்தில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயுதம். அவருக்காக செயல்படு. ஆமென்.